வெல்கம் டு ஹாட்ஸ்பாட் கிச்சன். இன்றைக்கி ஹாட்ஸ்பாட் கிச்சனில் லாலிபாப் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க. இப்போது 3/4 kg லாலிபாப் சிக்கன் வாங்கி வச்சுருக்கோம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துப்போம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1/3 கப் போட்டுக்கலாம். மைதா 1/4 கப்பு போட்டுக்கலாங்க. தேவையான அளவு சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். காஷ்மீர் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிப்போம். சிக்கன் மசாலா 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், பெப்பர் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். சோயா சாஸ் 1 டீஸ்பூன். இதில் ஒரு எக்கையும் உடைச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப கெட்டியாக தான் இருக்கணும். இதுக்கு பத்தலைன்னா ஆயில் தான் விட்டு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் சால்ட் வேணும்னா போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்புறமா ஒவ்வொரு லாலிபாப் சிக்கனையும் எடுத்து இதில் டிப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி லாலிபாப் சிக்கனை ஃபுல் கோட்டிங் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாங்க. அகலமான பாத்திரத்தில் நல்லா ஆயில் ஊற்றி காய வச்சுட்டோங்க. காஞ்சிருச்சு. இப்போது ஒவ்வொன்றா ஊற வச்ச லாலிபாப்பை போட்டுலாங்க. போடுறதுக்கு முன்னாடி இப்படி ஆயிலில் லைட்டாக இப்படி ஒரு சுற்றி விட்டு போட்டிங்கன்னா இன்னும் நல்லா பாயில் ஆகுங்க. ஒன்றா இதே மாதிரி போட்டு எடுத்துக்குவோங்க. லாலிபாப் சிக்கன் பாருங்கள், மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா பாயில் ஆகிருக்கு. மீடியமில் வச்சோன்னா நல்லா உள்ளே வெந்து நல்லா வரும். உப்பு காரம்லாம் நல்லா சேரும். சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாக வரும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை ஹாட்ஸ்பாட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸையும் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். Thank you.